ஒரு நார்மலான டிராஃபிக். அதில் ஒரு குடும்பம் இருக்குது. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே ஜோம்பிஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராஃபிக் தான் காட்டுறாங்க. அங்கே தன்னோட குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் இறங்கி வழியை வந்து பார்க்குறாரு. பார்த்தா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் புரியாமல் ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ ஹீரோக்கு இங்கே என்னதாண்டா நடக்குதுன்னு புரியல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை சீக்கிரமாவே வண்டிக்குள்ளே போயிரு, என்ன நடந்தாலும் வெளியில் வரான்னு சொல்றாரு. அப்போ அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் வந்து அவர் அடிச்சு நபத்திட்டு போயிருக்கு. ஸோ ஹீரோ அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட வண்டி எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதனமா ஒரு ஆம்புலன்ஸில் மோதி பார்த்தீங்கன்னா அவரோட கார் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி அந்த கார்ல இருந்து வெளியேற்றாரு. ஸோ அப்படியே அந்த அங்கிருந்து மூவ் ஆகி போய்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பிஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கடிக்குது. அந்த ஜோம்பிக்கு அடிச்சு ஒரு 10 செகண்ட்லாம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பிஸாக மாறான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த வேனில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை விட்டே வெளியேறாரு. இப்படி நம்ம ஹீரோ அந்த சிட்டியை விட்டு வெளியேற டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு கால் வருது. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுற ஹீரோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கா. ஸோ ஹீரோட ஹெல்ப் எடுத்து தான் அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருப்பா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஃபேமிலி எங்கேருந்து சேஃபாக கூட்டிட்டு போகிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணிட்டு சொல்றாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா ஓகே நான் உங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்புறேன், அதனால் அதில் சின்ன பிரச்சனை இருக்குது, ஹெலிகாப்டர் நாளைக்கு காலையில் தான் வரும், அது மட்டும் நீ எங்கேயாவது சேஃபாக இருந்தால் ஆகணும்னு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு மெடிசன் எடுக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அங்கே தேவையான மெடிசனும் அண்ட் ஃபுட்ஸும் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஹீரோட வேனை பார்த்தீங்கன்னா யாரோ ஆட்டையப்பட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாம அதில் நின்றுக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்குறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் வந்தால் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி இவங்க போய்கிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் இவங்களை மறுபடியும் துரத்த வலிக்குது. ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட சேர்ந்து ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரேடியோ கேட்குறாரு. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே ஜோம்பி வைரஸ் பரவிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, நாளை காலையில் இங்கே ஹெலிகாப்டர் வரும், ஸோ நீங்களே எங்களோட வந்தீங்கன்னா சேஃபாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கேயே சேஃப் தான், ஸோ நாங்கள் வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விடியுது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியை கொடுத்து சைலண்டாக மாடிக்கு போகிறாங்க. ஆனால் என்ன தான் சைலண்டாக போனாலும் அந்த ஜோம்பிஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியே சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்களை துரத்த ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த டோரை லாக் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இவங்க கதவை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வேறு எதுவும் ஜோம்பிஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தையும் அந்த ஜோம்பிஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த குடும்பத்துலேருந்து அந்த சின்ன பையன் மட்டும் தான் அந்த ஜோம்பிஸ் தப்பிச்சு வந்திருக்கான். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்புல அந்த ஜோம்பிஸோட ரத்தம் பட்டதால் ஸோ இங்கே நானும் ஜோம்பியா மாறின ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடியோட எஜ்ஜில் போய் நின்றுட்டு 10 மட்டும் நின்றாரு. ஸோ தான் ஜோம்பியா மாற டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ ஹீரோ ஜோம்பியா மாறவே இல்லை. ஸோ அப்படியே அங்கே வந்து ஹெலிகாப்டரில் இவங்கெல்லாம் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் கடலை தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தங்களுக்கு ஜூஸார ஆக்களை மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே சேஃபாக வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஹீரோவையும் அந்த ஷிப்க்கு கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமையும் கொடுத்து ஃபுட்டையும் கொடுத்து அப்படியே விடுறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மெயின் கமாண்டரை மீட் பண்ணுறதுக்காண்டி வராரு. கமாண்டரும் வராரு. ஸோ அந்த கமாண்டர் வந்து இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, உலகத்திலேயே பெஸ்ட்டான டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள நீ தான் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சேஃபாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய டாக்டர்ஸ் பயத்தில் வராமல் இருக்காங்க. ஆனால் இந்த இந்தியன் டாக்டர் மட்டும் தான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீ அவரை தான் நார்த் கொரியாவுக்கு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும்னு அந்த கமாண்டர் சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கமாண்டர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ இந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் உன்னோட ஃபேமிலி இங்கே இருக்க முடியும், இல்லாட்டி இந்த ஃபேமிலியே உன்னைய பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உடனடியாகவே வெளியேற்றிடுவான்னு சொல்லவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலிக்காக அந்த வேலையை செய்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய ஹீரோ கிட்ட ஒரு சேட்டலைட் ஃபோனை கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோ டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஒரு நாள் ஹீரோ அப்டேட் பண்ண விட்டாலும் கூட ஹீரோ செத்துட்டாருன்னு அவங்களோட ஃபேமிலியை இங்கேருந்து வெளியேற்றிடுவாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஹீரோ அந்த ஜங் டாக்டர் அந்த மிலிட்ரி டீம் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கு வந்து லேண்ட் ஆயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளைட்டோட பேக் டோர் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வராங்க. அந்த இந்தியன் டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கன்னை கொடுத்து பயப்படாத, ஜோம்பிஸ் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்னு இந்த ஜோம்பிஸ் வருது. ஸோ அந்த இந்தியன் டாக்டரும் பயந்து போய் அப்படியே உள்ளுக்கு வர டைமில் கால் ஸ்லிப் ஆகி அந்த கன் ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணி அந்த இடத்துல அவன் செத்து போயிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற கொஞ்சம் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சேஃபாக அந்த ஜோம்பிஸ்கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்கள பேஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா எங்கன்னு கேட்க ஸோ ஹீரோ சொல்கிறான் அந்த டாக்டர் இப்போ செத்துட்டான்னு சொல்கிறாரு. ஸோ இனிமேல் இந்த ரிசர்ச்சை நான் தான் நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஹீரோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே என்னதான் நடந்துட்டு எல்லாமே சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போது அந்த சோல்ஜர்னு சொல்கிறான், இப்படி தான் பக்கத்து கிராமத்தில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது எங்களோட பேஸை சேர்ந்து அந்த ஒரு டாக்டர் அங்கே போயிருக்காரு. ஸோ அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டவன் எங்கள் டாக்டரையே கடிச்சிருக்கான். ஸோ டாக்டர் வந்து இங்கேருந்து 4 பேரை கடிச்சிட்டாரு. நாங்கள்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு செல்லில் அடிச்சு மொத்தமாகவே எரிச்சிட்டோம். ஆனால் அதில் இந்த சோல்ஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நடுவில் என்னன்னா அவங்க யாருமே இவனை கடிக்கவே இல்லை. ஸோ அது
அதுகளுக்கே இவனை பிடிக்கலன்னு அந்த சோல்ஜர் நக்கெல்லாம் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து செல்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா மக்களோட பல்ல பிடிங்கன்னா அவங்க எப்படி மற்றவங்களை கடிப்பாங்கன்னு பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கிட்ட போறான். ஸோ அவங்க ஹீரோ கிட்ட கேட்குறான், உனக்கு ஜெருசலம் தெரியுமா? அந்த நாட்டில் இந்த வைரஸ் பரவறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பெரிய சிவரெல்லாம் எழுப்பி ஜோம்பிஸ் கிட்ட இருந்து அவங்களை சேஃபாக ஆக்கிட்டாங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸோட பேரை சொல்லி இவர் ஜெருசலம்ல தான் இருக்காரு, ஸோ நீ இவரை போய் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆர்மி சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, நாளைக்கே நான் ஜெருசலம் போகணும்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு அவங்கள சொல்றாங்க, முதல்ல அவங்க ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இல்லை, ஸோ நாளைக்கு அதை ஃபில் பண்ணதும் நீங்க அப்படியே அங்கே போயிடலாம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சைலண்டா அந்த ஃப்ளைட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோட வைஃப் பார்த்தீங்கன்னா தெரியாதனமா கால் பண்ண பார்த்தீங்கன்னா சத்தம் கட்டு முழு ஜோம்பிஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இப்போ எப்படியோ அந்த ஃபியூவல் நிரப்பிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை கொடுத்து ஹீரோவை எப்படி அந்த ஃப்ளைட்ல அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெருசலம் வந்து லேண்ட் ஆகிறாரு. ஸோ ஹீரோவை ஃபுல் ப்ரொடெக்ஷனோட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த ஆஃபீஸர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்கவன்னு முதலே தெரிஞ்சிச்சு, எப்படி இந்த சிவரையெல்லாம் கட்டினீங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அப்போ அந்த ஆஃபீஸரும் சொல்றாரு, ஸோ இதெல்லாம் முதல்ல இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, இந்தியாவில் இது பரவின கொஞ்ச நேரத்திலேயே இது எங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த சிவரெல்லாம் எழுப்பி எங்களை நாங்கள் சேஃப் ஆக்கிக்கிட்டோம்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்தியா போகணும்னு கேட்கிறாரு. ஸோ அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, இப்போ இந்தியாவுக்கு போகிறது தற்கொலைக்கு சமம், அங்கே ஃபுல்லாக இப்போ ஜோம்பிஸ் மட்டும்தான் இருக்குது, ஸோ நீ போனால் கூட உயிரோட வர மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோவை கூட்டிட்டு போய் அந்த பெரிய சிவரை தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சிவருக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோம்பிஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த ஜோம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவரில் வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரேயர் பண்ணுறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சத்தம் கேட்டு ஜோம்பிஸ் எல்லாம் உள்ள வர ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஹீரோ சொல்றாரு, உடனே இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அனுப்பானுங்க, இல்லாட்டி ஜோம்பிஸ் இந்த சவுண்டுக்கு அட்ராக்ட் ஆகி உள்ள வந்துடும்னு சொல்றாரு. ஸோ ஹீரோ அப்படி சொல்லி வாய முடல அந்த ஜோம்பிஸ் எல்லாம் எப்படியோ உள்ள வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேஃபாக கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கா. ஸோ அவன் அந்த ஜோம்பிஸை எதிர்த்து நிற்கிறான். அந்த ஜோம்பிஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டையும் அந்த தாத்தாவையும் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சும்மாவே விட்டுட்டு இந்த ஜோம்பிஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. ஸோ ஹீரோ இதை நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பில்டிங் உள்ள போறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட இருந்த ஒரு சோல்ஜர் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பிஸ் கடிச்சிட்டு. ஸோ ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணோட கையை வெட்டிட்டாரு. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் மட்டும் நின்றாரு. ஸோ அந்த பொண்ணு ஜோம்பிஸா மாறவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ளைட் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேசஞ்சர் ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்ல ஏறிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து போட்டுக்க இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய டாக்டர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்படியான பிரச்சனையான டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த பிரச்சனையை ஒரு குழுவா கொடுக்கும்னு சொல்றாரு. ஸோ இதையெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பைலட் இருக்கிற ஏரியாவுக்கு போறாரு. ஸோ அங்கே இருக்கிற பைலட் கிட்ட சொல்றாரு, நான் கவர்மெண்டோட ஆளு, ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ல என்ன ரக்கி விட முடியுமான்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த பைலட் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா பின் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பிஸ் மறைஞ்சிருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஏர் ரோசஸ் கடிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த ஃப்ளைட்டோட பேக் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் அடிக்கி அந்த டோருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சிவர் மாதிரி எழுப்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதனமா ஒருத்தர் அந்த பேக்கை தட்டி விட்டுறான். அந்த சவுண்டை கேட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஸோ ஹீரோ வேற வழி இல்லாமல் கையில் அந்த கிரனேட்டை தூக்கி போட்டு அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வெடிக்குது. ஸோ அப்போ வெளியில இருக்கிற காத்தெல்லாம் உள்ள இருக்கிற ஜாம்பிஸ் அப்படியே இழுத்து வெளியில கொண்டு போடுது. ஹீரோவும் சேஃபா சீட் பிளீட்டை போட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டே ஃபுல்லாக கிராஷ் ஆகுது. இப்போ கொஞ்சத்துக்கு அப்புறம் ஹீரோ கண்முழிக்கிறாரு. பார்த்தா ஹீரோட வயிற்றுல ஒரு பெரிய ராட் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. இப்போ அந்த சோல்ஜர் பொண்ணு தான் ஹீரோவை எப்படியே சேஃபாக கூட்டிட்டு அந்த ரிசர்ச் சென்டர் மட்டும் வந்துடுறாங்க. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கிறவங்க உங்களை உள்ள அலோவ் பண்ணாடியும் அப்புறம் உள்ள அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஷிப்ல இருக்கிற ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட இருந்த எந்த ஒரு கோலும் மெசேஜ் வராததால ஹீரோ செத்துட்டாருன்னு அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா சேஃபா ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் இறக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. ஹீரோ அதுக்கப்புறம் தான் கண்முழிக்கிறாரு. ஸோ கண்முழிச்ச கையோட தன்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி தன்னோட ஃபேமிலி எங்க இருக்குங்கிறாரு. நாங்க அவங்களை சேஃபா ஒரு ஐலாண்டுக்கு அனுப்பி வச்சுட்டோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஹீரோ வந்து கேட்கறாங்க, நீ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் பரவணும்னா அதுக்கு ஒரு ஹெல்த்தியான உடம்பு தேவை. அந்த உடம்புல ஏற்கனவே ஒரு வைரஸ் இருந்தால் அந்த உடம்பை இந்த வைரஸ் தேர்ந்தெடுக்காதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம உடம்புல கியூர் பண்ணக்கூடிய ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணா இந்த ஜோம்பிஸ் எல்லாம் நம்மளுக்கு கிட்டவே வராதுன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இதை கட்டி ஷாக் ஆகுறாங்க. அப்ப இருக்கிற ஒரு டாக்டர் சொல்றாரு, இதெல்லாம் ஓகே தான், வைரஸை தன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு யாரு அந்த ஜோம்பி முன்னால் தைரியமா போய் நிப்பான்னு கேட்கிறாரு. ஸோ ஹீரோ நான் போய் நிக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன் எல்லாமே இந்த லேபோட இன்னொரு பக்கத்துல தான் இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஜோம்பி மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ அங்க போறது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படி அந்த சோல்ஜர் பொண்ணு ஸோ இவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக்டர் அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா போறாங்க. ஆனா இப்படி ஒரு சின்ன சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பிஸ் எல்லாம் அவங்களை துரத்த வலிக்கிடுச்சு. ஸோ இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் கிட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படியாவது சேஃபா அந்த லேபுக்கு போயிடுங்க, அதுல டைவர்ட் பண்ணி அந்த வால்ட்டுக்கு எப்படியாவது போயிடுறேன்னு சொல்றாரு. இப்போ அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேஃபா எப்படி அந்த ஜோம்பிஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு அந்த லேபுக்குள்ள சேஃபா வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த வால்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த வால்ட்ல லொக்கர் நம்பர் தெரியல. ஸோ அங்க இருக்கிற ஒரு லேடி டாக்டர் பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமா ஹீரோக்கு லொக்கர் நம்பரை சொல்றாங்க. ஹீரோ இப்போ எப்படி உள்ள போயிடுறாரு. உள்ள போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு எந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறேனே தெரியல. ஹீரோ ரொம்ப திணறி போயிடுறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இன்ஜெக்ஷனையும் எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே வெளியே வரலான்னு திரும்புறாரு. பார்த்தா ஒரு ஜாம்பி ஹீரோக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ எப்போ வருவாங்க, அவனை எப்போ கடிக்கலான்னு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ ஏதாவது ஒரு மருந்து தவறுதல் அவன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா ஹீரோ செத்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை ஃபேமிலின்னு எழுதி காட்டிட்டு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து தன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வேலையை கொஞ்சம் டைம் ஆகிறதால அங்கேயே கொஞ்சம் ஸ்டே பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ மறுபடியும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அந்த டோரு கிட்ட போயிட்டு அந்த டோரை திறக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பிஸ் அப்படியே ஹீரோ கடிக்க வர மாதிரி வந்து அப்படியே அந்த வேற பக்கமாக போயிடுது. ஸோ இங்கே இதையெல்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹீரோட பிளான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட் அந்த ஜோம்பிஸுக்கு நடுவில் இருந்து நடந்து வரான். ஸோ அவங்களும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பிஸுக்கான கியூரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே இதை அனுப்புறாங்க. அங்கே இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸை எதிர்த்து ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ மலைமலையை பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸை கொண்டு குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி இருக்கிற ஐலாண்டுக்கு வந்துடுறாரு. ஸோ தன்னோட ஃபேமிலியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ ஹீரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒரு சந்தோஷமான எண்டிங்கோட தான் இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கான பாட்டு வரும்னு ஒரு ரூமர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி இந்த படத்துக்கான பாட்டு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பிரேக் டவுன் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை கைஸ்.